நாங்கள் தான் உங்கள் டீ டைம் கிளப். நாம் இன்னைக்கு பதிவில் ஒரு அமானுஷ்யமான ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இரவு 1 மணிக்கு சுடுகாட்டுக்கு சென்று அங்குள்ள பிணங்களின் எலும்பை எடுத்து சாப்பிட்டு பசியாற்றி வரும் ஒரு காவல் தெய்வம் சுடலை மாடசாமி. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே பனையூர் மீனாட்சிபுரம் இடையில் உள்ள ஒரு காட்டிற்குள் அருள்மிகு ஸ்ரீ சுடலை மாடசாமி திருக்கோவில் ஒன்று அமைந்துள்ளது. நாம் கோவிலுக்குள் சென்றவுடன் நமக்கு சுடலை மாடசாமியின் சிறப்பு தரிசனம் கிடைத்தது. கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பனையூர் மீனாட்சிபுரம் ஸ்ரீ சுடலை மாடசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா கொடை நடக்க போகுது. இங்கே உள்ள ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கு சுடுகாட்டுக்கு போய் சாமி எலும்பு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றது தான் இங்கே உள்ள ஸ்பெஷலு. நம்ம இப்போ அந்த கோயிலில் யார் அந்த சுடுகாட்டுக்கு போய் எலும்பு எடுத்துகிட்டு வருவார்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கார் அந்த ஆள். நம்ம பேசுவோம், என்னென்னு கேட்போம் வாங்க. சாமி, உங்கள் பேர் என்ன பேர்? என் பேர் பீமன். பீமன். நீங்கள் தான் சாமி ஆடுறீங்கன்னு சொன்னாங்க. எத்தனை வருஷமாக சாமி ஆடி இருக்கீங்க? நான் 10 வருஷமாக சாமி ஆடிக்கிட்டு இருக்கேன். இங்கே பொங்கல் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகும்? இன்னைக்கு நைட்டு வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி நைட்டு ஸ்டார்ட் ஆகி அங்கே வில்லடிப்பாங்க பனையூரில். இப்போ நம்ம கோயிலோட மெயின் கோயில் மூலஸ்தானம் வந்து நம்ம பனையூரில் இருக்குது. மூலஸ்தானம் வந்து அங்கே முதல் நாள் திருவிழா அங்கே வில்லடிச்சு சாமி 12 மணிக்கு வருத்துவாங்க. சாமி வருத்தி தீர்த்த குடம் எல்லாம், பால் குடம் தீர்த்த குடம் எல்லாம் அழைச்சி
இங்கே வந்துட்டு நைட்டு திரும்ப அவசியம் எல்லாம் முடித்து கும்பம் ஏற்றுவாங்க. கும்பம் ஏற்றினோடனே பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அடுத்து இங்கே மூலஸ்தானம் சொன்னீங்கல்ல, இப்போ அங்கே மூலஸ்தானம் வந்து பனையூரில் இருக்குது. அது எப்போ உருவானது? இல்லை, இந்த மூலஸ்தானம் இங்கே இருக்கிறதுக்கு முன்னாடியே சாமி வந்து பனையூருக்கு மேற்க இருந்துச்சு. பனையூருக்கு மேற்க அந்த கம்மா பக்கத்தில் ஒரு பனைமரத்து பக்கத்தில் இருந்துச்சு. சரி. அங்கே இருக்கும்போது அந்த தெரு ஃபுல்லாகவே ஐயமார் தெரு அதுக்கு அடுத்து இருந்துச்சு. அடுத்து இருக்கும்போது அங்கே அந்நேரம் வந்து ஆடி மாதம் தான் சாமி கும்பிடுவாங்க. ஆடி மாதம். இப்போ வந்து மாசி மாதம் கும்பிட்றீங்க? மாசி மாதம் கும்பிடுவாங்க. வந்து ஆடி மாதம் தான் சாமி கும்பிடுவாங்க. சாமி அங்கே வச்சு கும்பிட்டு பட்டையில் தான் நேரம் சாப்பாடு. ஆமாம். அப்போ பட்டையில். சரி. பட்டை சோறு வச்சு சாப்பிட்டு எல்லாம் மாமிச படம் சாப்பிட்டு போட்டுருவாங்க. அது அந்த ஆடி மாத காற்றுக்கு இந்த ஐயமார் தெருவுக்குள்ளே அந்த பட்டையை எல்லாம். ஆமாம், காற்று கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அப்போ அவங்க ஐயமார் தெருவுக்குள்ளே இந்த மாதிரி இலைகள் இதெல்லாம் உள்ளே போகும். அந்த ஒன்றா அவங்க என்ன நினச்சாங்க, இந்த சாமி இங்கே இருக்க போய் தானே இவங்க வந்து சாமி கும்பிடுதாங்க அப்படின்னா ஐயமார் என்ன செஞ்சுட்டாங்கன்னா சாமியை பிடிச்சி அடைக்காங்க பச்சை குடத்தில். சொல்ல மாட்ட சாமியாக ஒரு குடத்தில் அடைச்சிட்டாங்க. பச்சை குடத்தில் பிடிச்சி அடைச்சி கம்மாக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. பனையூர் கம்மாக்குள்ளே. ஓகே. கம்மாக்குள்ளே வச்சுட்டாங்க. அது இங்கே மீனாட்சிபுரத்தில் எங்கள் தாத்தா தான் ஒரு ஆள் மேலே சாமி வந்து போய் குடத்தை சாமி இந்த மாதிரி நான் அந்த இடத்துல இருக்கேன், மேலே எலுமிச்சம்பழம் மிதக்கும், அந்த இடத்துல நான் இருக்கேன், நீ அங்கனக்குள்ளே போய் அது குடத்தை தூக்கிட்டு வந்து அங்கனக்குள்ளே ஐயமார் தெருவுக்கு நடுவில் போட்டுட்டு அப்படியே போயிரு. சுடலைமாட சாமி போய் உங்கள் தாத்தா கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். திரும்பியே பார்க்காம போயிரு அப்படிங்காங்க. போயிருன்னு சொல்லும்போது சரின்ட்டு அவங்க சாமி அவர் மேலே வந்து தூக்கி கரெக்டாக அங்கனக்குள்ளே குடத்தை போட்டு உடச்சிட்டு போயிடுது. எலி மாதிரி கிச்சு கிச்சு கிச்சுன்னு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிருக்கு. அந்த ஐயமார் தெருவே ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. அவர் கிருபையை பார்க்கறதுக்காண்டி ஊரில் பனையூர் ஊருக்குள்ளே எப்பயுமே ஒரு ஐயர் மட்டும்தான் இருப்பாங்க, மித்த வேறு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன்னு சொல்லி எல்லாமே இப்போ ஐயமார் தெருவில் யாருமே கிடையாது, ஐயரே கிடையாது. அப்படி ஒரு ஐயரோட கிடையாது, ஒரு ஐயர் தான் ஊரில், ஒரு ஐயர் தான் இருப்பாங்க. ஊர்லேயே ஒரு ஐயர் தான் இருப்பாங்க. அந்த இதை பார்க்கறதுக்காண்டி மாடசாமி வச்சிருக்காரு, இதாக இருக்காரு. இந்த மாதிரி திருவிழா நடக்கு, இவ்வளோ பவராக இருக்காருங்கிறது பார்க்கறதுக்காண்டி ஒரு ஆள் மட்டும் இருப்பாங்க. ஒரு ஆள் மட்டும் சரி, எல்லாத்தையும் இவரோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காண்டி ஒரு ஆள் மட்டும் இருக்காங்க. சரி. அடுத்து அங்கேருந்து வந்து தான் பனையூர் ஊருக்குள்ளே இருந்தது. ஊருக்குள்ளே நீங்களாம் எடுத்து வச்சு கும்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க? இல்லை, அங்கே வந்து இருக்குன்னு சொல்லி சாமியாக வந்து இருந்தது. சரி சரி. இருக்காங்க. இருந்துட்டு தான் அப்புறம் அங்கே ஊருக்குள்ளே இருக்கிறதுனால இதாகாமல் அங்கே ஊருக்குள்ளே இருந்து வேட்டைக்கு போக முடியாது, ஆள் பாதிப்பு இருக்கிறதுனால சாமியாக வந்து இங்கே வந்து அவராக வந்து இருந்த இடம் தான் இது வந்து இருந்து இந்த இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லி இருந்து அப்புறம் அப்படியே இதாகுது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த கோயில் உருவாயிருக்கு. எத்தனை வருஷம் இருக்கும்? இங்கே வந்து இங்கேயே 40-50 வருஷம். 40-50 வருஷம் இங்கேயே அங்கேயே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தான் அங்கே நடந்தது. பெரியாளுக சொல்லி தான் எனக்கு தெரியும். சரி, ஃபஸ்ட்டே அந்த சிலை வச்சாச்சா இல்லை? இல்லை, சிலை வந்து கூட இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த சிலை வரையும் போது எங்கள் தாத்தா மூஞ்சை பார்த்து அந்த சிலையை வரைஞ்சாங்கன்னு சொல்லிக்கிட்டேன், பெரியாளுக சொல்லுவாங்க. சரி. வரைஞ்சி அந்த சிலை வரைஞ்சவர் சிலை வரைஞ்சிட்டு போய் கண்ணு திறந்துட்டு போய் போனவுடனே ஆள் அவுட் ஆகிட்டார், இறந்துட்டார். இது சிலை வச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? இது எப்படியும் 10-30 வருஷம், 30 வருஷம் இருக்கும். கோயில் வந்து 50-60 வருஷம் இருக்கும். சிலை வச்சே 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 40 வருஷம். சரி, நீங்கள் எலும்பு எடுக்க போகிறீங்க, அது எல்லாரும் நம்புறாங்க, இது உண்மைதான், நீங்கள் உண்மையாக எலும்பு எடுத்துகிட்டு வரீங்க இல்லை சும்மா கீழே அடக்க எடுத்துகிட்டு வரீங்களா எப்படின்னு? இல்லை, அது வந்து ஒரு தடவை எங்கள் தாத்தா ஆடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பேர் நம்பாமல் இருந்தாங்க. அப்போம்போது என்ன செஞ்சுன்னா சாமி தாத்தா மேலே வரும்போது போய் ஒரு சின்ன குழந்தைய அப்படியே முழுசாக தூக்கிட்டு வந்துருச்சு. தூக்கிட்டு வந்தோடனே திரும்ப எல்லாருமே சொல்லி உன்னை நம்புதோம், அவங்க அப்படியே வந்து அவங்ககிட்ட இருந்தா பாரு அப்படின்னுச்சு. குழந்தைய அப்படியே முழுசாக தூக்கிட்டு வந்துருச்சு. தூக்கிட்டு வந்தப்போ திரும்ப எல்லோரும் நம்புதோம்னு சொல்லி காலில் விழுந்து போய் நம்ம ஆர்ச்சி இருக்கா, ஆர்ச்சியில் இப்படி கீழே இறங்கிட்டு இப்படி வச்சுட்டு அப்படியே ஆயின்னு ஒரு சவுண்டு விட்டோன்னே அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. இப்போ வந்து சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் வந்து எல்லாரும் சாமி காலில் விழுந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிடணுமோ அங்கே வச்சு சாப்பிட்டு
வரும்போது ஒரு எலும்பு மட்டும் கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு சாமிகிட்ட ஒரு வரம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதனால அப்படியே எலும்பு மட்டும் கொண்டு வரும். சனிக்கிழமை பொங்கல் சாட்டாகி ராத்திரி ஒரு பெரிய மாலை வரும். அதுக்கு பிறகு தான் படப்பு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் படம் போட்டு பின்ன அதுக்கப்புறம் தான் சாமி வேட்டைக்கு போகிறது. ஓகே, வேட்டைக்கு நீங்கள் தான் போகிறீங்க அப்போ? நான் போகல, சாமி போவோம். ஓ சரி சரி, சாமி போவோம். சரியா? ஓகே. டைம் எத்தனை மணிக்கு நீங்கள் வேட்டைக்கு போகிறீங்க? வேட்டைக்கு போகிறது வந்து நைட் ஒரு 12 மணிக்கு மேலே, 12 மணி 12:30 ஆயிரும். இன்னைக்கு தான் சனிக்கிழமை, இன்னைக்கு தான் நம்ம சாமி வேட்டைக்கு போகிறதா சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, பெரிய மாலையும் வரும்னு சொல்லியிருந்தார். சுடலை மாடசாமியை தரிசனம் செய்வதற்காக மக்கள் கூட்டம் சாரசாரையாக சென்று கொண்டிருந்தனர். இதில் நாங்களும் சுடலை மாடசாமியை தரிசனம் செய்வதற்காக புறப்பட்டோம். சுடலை மாடசாமியின் தரிசனம் சிறப்பாக கிடைத்தது. முறுக்கு மீசையும் தலையில் தலைப்பாவும் கையில் வீச்செருவல் கொண்டிருக்கும் இவர்தான் புதிய மாடன் முண்டன் சாமி. இவர்தான் தூண்டில் மாடசாமி. குருவுக்கெல்லாம் குருவான பரமசிவன். பிரம்மராக்கியம்மன். இவர் உத்தரவு கொடுத்தால்தான் சுடலை மாடசாமி சுடுகாட்டிற்கே செல்ல முடியும். முகத்தை பார்த்தாலே மிரள வைக்கும் இவர்தான் ஸ்ரீ சுடலை மாடசுவாமி. முதலாக இங்க மாயாண்டி சுடலை பனையூர்ல பனங்காட்டுக்கு நடுவுல இருக்கும் போது அந்த மாயாண்டி பேரை சொன்னால் நம் பீமன் சாமி கூறியது போல் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பெரிய மாலையும் வந்து சேர்ந்தது. அதை கொஞ்சம் டீ போடுங்க லைட்டா.
Thank you.